ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி ஒரு லன்ச் ரெசிபி தான் நான் காமிக்க போகிறேன். கேபேஜு, உருளைக்கிழங்கு, அப்புறம் அப்பளம் போட்டு ஒரு கூட்டு, அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை பொரியல். இன்றைக்கி நான் செஞ்ச லன்ச் தான் நான் இன்றைக்கி வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த கூட்டு பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை தண்ணியில் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு கோஸை நல்லா பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா பொடிசாக கட் பண்ண வெங்காயம், தக்காளி அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு அதை 4ஆக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கும்னா நீங்கள் 2 உருளைக்கிழங்கு கூட இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் தனியாத்தூள், அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மேலே மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு இதை குக் பண்ணிக்குவோம். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனவொடனே நான் ஓப்பன் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பருப்பு, கோஸு, உருளைக்கிழங்கெல்லாம் கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நான் இங்கே ஒரு 2, 3 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு, இது 2த்தையும் உரல்ல நல்லா இடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இங்கே ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானவொடனே இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சவொடனே இதில் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இது 3த்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் நம்ம இடித்து வச்சுருக்கிற சோம்பு, பூண்டு, இது 2த்தையும் இது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கடைசியாக இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு இப்போ நம்ம தாளித்த எல்லாத்தையும் அப்படியே அந்த கூட்டில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கூட்டில் நம்ம அப்பளத்தை ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு ஒரு அப்பளமாக சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி அந்த கூட்டில் சேர்த்துக்கோங்க. இந்த கூட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த அப்பளம் தான் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும், செம்மையாக இருக்கும். அதுவும் பசங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் குட்டி பசங்க இருக்காங்கன்னா நீங்கள் அப்பளம் கொஞ்சம் நிறைய கூட சேர்த்துக்கலாம். இது அந்த அப்பளம் என்ன ஆகும்னா அந்த கூட்டோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சாஃப்ட் ஆகிடும். அது நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு 5, 6 அப்பளத்தை நல்லா ஃப்ரை பண்ணி அந்த கூட்டில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒன்றும் பாதியமாக உடச்சிக்கோங்க. உடச்சிட்டு ஒரு கரண்டியை வச்சு அந்த கூட்டோடு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பளம் போட்டவொடனே பார்த்தீங்கன்னா கூட்டில் இருக்கிற தண்ணி எல்லாம் ஃபுல்லாக அப்சார்ப் ஆகிடும். அதனால் ஒரு ஒரு வேளை ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னா அப்போ இதில் கொஞ்சமாக சுடு தண்ணியை நல்லா காய்ச்சி இதில் சேர்த்துக்கோங்க. இந்த கூட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாலாம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் செமி லிக்விடாக தான் இருக்கணும். அப்போ தான் ரைஸோடு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போது நான் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ஒரு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. அந்த சோம்போட ஃப்ளேவரு, அந்த அப்பளம் இதெல்லாம் செம்மையாக இருக்கும். ரைஸோடு சாப்பிட்றதுக்கு இது சூப்பராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த முருங்கைக்கீரை பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பொடி அரைச்சிக்கலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு பேன் எடுத்திருக்கேன். பேன் கொஞ்சம் சூடானவுடனே இதில் நான் கொஞ்சமாக வேர்க்கடலை, கொஞ்சம் பச்சரிசி, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, இது 3த்தையும் எடுத்திருக்கேன். இது 3த்தையும் தனித்தனியாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. முதல்ல நான் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வேர்க்கடலையை கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது வேர்க்கடலையை இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நான் இங்கே காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். அதையும் கொஞ்ச நேரத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அரிசியை சேர்த்துக்கோங்க. பச்சை அரிசியை சேர்த்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த அரிசி நல்லா பொரிஞ்சு லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது 3ம் நல்லா ஆறின பிறகு வேர்க்கடலை மேலே இருக்கிற தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ இந்த 3த்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கொரப்பா அரைச்சிக்கோங்க.
இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சிட்டு, இதில வந்து ஒரு 4, 5 பல்லு பூண்டு தோலோட நல்லா இடிச்சு, இது கூடயே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பல்ஸ் மோட்ல ஒரு 2, 3 வாட்டி பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம முருங்கைக்கீரை பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு பாத்திரத்தில கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் நல்லா சூடானவுனே, இதில வந்து நான் இங்கே முருங்கைக்கீரைய வந்து நல்லா க்ளீன் பண்ணி 2, 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன கட் அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த தண்ணி கொஞ்சம் சூடானவுடனே இந்த முருங்கைக்கீரை எல்லாத்தையும் அந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மேலே மூடி போட்டு அது நல்லா கொஞ்சம் சாஃப்டாக ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 4, 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை வந்து நல்லா சாஃப்ட்டா குக் ஆயிடுச்சு. ஆனா, இதில இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு. இப்ப இந்த தண்ணி வந்து கொஞ்சம் ட்ரை ஆகுற வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ கீரையில இருக்கிற தண்ணி எல்லாம் ஃபுல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த பவுடர வந்து சேர்த்துக்கோங்க. இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா, நீங்க அரைச்சு ஃப்ரிட்ஜில வந்து 1 மாசம் வரைக்கும் கூட நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க எப்பல்லாம் முருங்கைக்கீரை பண்றீங்களோ, அப்ப வந்து இந்த பவுடர சேர்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு 5 நிமிஷத்தில நீங்க இந்த பொரியல பண்ணிடலாம். இப்போ இந்த பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு, எல்லாத்தையும் இந்த கீரையோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியா வந்து இதில கொஞ்சமா 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சூப்பரா கம கமன்னு வாசனை வரும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு சேர்க்கல. என் பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால நான் தேங்காய் எண்ணெய் சேர்க்கல. உங்களுக்கு பிடிக்கும்னா 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்ப ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சுட சுட சாதத்துக்கு பெசஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் பொரியலா வச்சு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான ஒரு சிம்பிளான லஞ்ச் ரெசிபி. கோஸ் வச்சு ஒரு கூட்டு, அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை பொரியல். இது 2மே ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை பார்க்குறேன். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.